VBS 2026. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 4th டே ஆஃப் VBS என்னன்னா டே ஆஃப் பியூட்டி. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டீங்களா? நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட பாடத்தலைப்பு என்னன்னா சிறந்ததை தருகிறவர். ஹாய் ஜூனியர் சிட்டுகளா, இன்னைக்கு உங்களுக்கான வசனத்தை பார்த்துடலாமா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பராக்கிரமசாலே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹாய் இன்டர்மீடியட் பசங்களா, டே 4க்கான வசனம் பார்த்துடலாமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். சகரியா 4:6. ஹலோ சீனியர் பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கான வசனம் என்னன்னு பார்ப்போமா? சங்கீதம் 118 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். 4வது நாள் ஸ்டோரி, சிறந்ததை எப்படி தேவன் தருகிறார் என்பதை ஒரு கதை மூலமா பார்ப்போமா? இஸ்ரவேல் தேசத்துல கிதியோன் என்கிற ஒரு நல்ல மனிதன் வாழ்ந்து வந்தான். மீதியானியர்கள் அடிக்கடி இஸ்ரவேல் மக்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். தேவன் சிறியவனாகிய கிதியோனை இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக தெரிந்தெடுத்தார். கிதியோன் 32,000 பேரை கொண்ட ஒரு சேனையை எழுப்பினான். தேவன் கைகளில் அள்ளி குடிக்கும் 300 பேரை மட்டும் தெரிந்து எடு என்று கிதியோனிடம் சொன்னார். இதை கேட்டு கிதியோன் பயந்தான். தேவன் கிதியோனும் 300 சேவகர்களும் கைகளில் எக்காளங்கள், பானைகள், தீவட்டிகளை எடுத்து பாளையத்துக்கு நேராக இறங்கினார்கள். எக்காளங்களை ஊதி, தீவட்டிகளை ஏந்தி, பானைகளை உடைத்தார்கள். மீதியானியரின் சேனைகள் பயந்து ஓடினார்கள். இப்படி சிறியவனை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அதுபோல நாமும் சிறியவர்களாய் இருந்தாலும் நாம் தேவனை நம்பினால் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். இப்போ நம்ம இவ்வளோ நேரமா வசனம் படிச்சாச்சு, ஸ்டோரி படிச்சாச்சு. அடுத்து என்ன? சாங்ஸ் தானே, பார்த்துடலாமா?